Hello friends, welcome to Annie's Kitchen. Friends, welcome to my kitchen. என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நான் இப்போ போட போகிறது. ஸோ என்னோட கிச்சன் என்ட்ரன்ஸ் இதுதான். என்னோட கிச்சன் ரொம்ப சின்னது. இந்த சின்ன கிச்சனில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு என்னோட கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு வால் ஹேங்கிங் ஹூக்கில் நான் வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷும் ஒரு ஜூஸ் ஃபில்டரும் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஃபுல்லாக கேரி பேக்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் மோஸ்ட்லி பாட்டில்ஸ் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இது என்னோட பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல 2 ஸ்டிக்கி ஹூக்ஸ் மாட்டியிருக்கேன். இந்த ஸ்டிக்கி ஹூக்ஸில் நான் வந்து கிச்சன் டவல் ஹேங் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கிரைண்டர் அண்ட் மிக்சி வந்து யூஸ் பண்ணிட்டு துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாத்து. அப்புறம் இப்போ என்னோட கவுண்டர் டாப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னோட கவுண்டர் டாப்பில் நான் ஃபர்ஸ்ட் என்ன வச்சுருக்கேன்னா இங்கே என்னோட உப்பு ஜாடி வச்சுருக்கேன். என்னோட உப்பு ஜாடி அடுத்தது இந்த ட்ரேல நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா ஏதாவது இடிக்கணும் அப்படின்னா இஞ்சி பூண்டுலாம் இடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கல். அப்புறம் இது வந்து உரைக்கிற கல். எனக்கு என்னோட பாப்பாவுக்கு நான் வந்து மருந்தெல்லாம் உரைச்சி கொடுப்பேன். உர மருந்து கொடுப்போம் இல்லையா, அந்த மருந்தெல்லாம் உரைக்கிற கல் இது. ஸோ அதுவும் வந்து நான் இந்த பேஸ்கெட்குள்ளே தான் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் என்னோட சொம்பு அண்ட் டம்ளர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாமே ஒரே செட்டாகவே வச்சுருக்கேன் நான். அண்ட் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாட்டர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற டம்ளர்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் டம்ளர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து இங்கே நான் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேல என்னோட ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்கு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது என்னோட நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் இந்த கண்டெய்னர்ல. அப்புறம் இது வந்து தேங்காய் எண்ணெய், இது வந்து விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சிக்கன் மட்டன் சமைக்கும் போது அப்புறம் பாப்பாவுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ஹீட் ஆயிடுச்சு பாடி அப்படின்னா அதுக்காக மட்டும்தான் நான் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சமாக தான் வச்சிருப்பேன் எப்பவுமே. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பாவோட சங்கு. அண்ட் இது வந்து பாப்பாவுக்கு கொடுக்குற ஜீரண பொடி. ஓகேங்களா. இங்க வந்து நான் ரொம்ப ஸ்மால் கிச்சனா இருக்கிறதுனால இங்க கேஸ் வைக்கிறதுக்காக உள்ள ஸ்பேஷியஸாவே கிடையாது. ஸோ கேஸ் வைக்கணும்னா வெளியில எக்ஸ்டென்ஷனா தான் வச்சாகணும். அப்போ வந்து இந்த கபர்ட்ஸ் வந்து என்னால யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா இங்க வந்து நான் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2 months தான் நாங்க இந்த ஊர்ல இருப்போம். அதுக்கப்புறம் நாங்க வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம். ஸோ வந்து இப்போதைக்கு சும்மா டெம்பரவரி பர்பஸ்க்காக தான் நான் வந்து யூஸ் பண்றதுனால நான் வந்து இண்டக்ஷன் யூஸ் பண்றேன். அண்ட் தென் அதனால வந்து பாப்பாக்கு சாம்பிராணி போடணும் அப்படின்னா நான் வந்து கேஸ் ஸ்டவ் இல்லாதனால கறி யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து தேங்காய் நாரும் தேங்காய் சீலும் கொஞ்சம் எடுத்து விளக்குல சுட்டு நான் சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதனால அது வந்து இங்க வச்சிருக்கேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா என்னோட நெய் பாத்திரம். நான் வீட்டுல காய்ச்சுற நெய் இதுல இருக்கு. தென் வந்து இது என்னோட எண்ணெய் கிண்ணம். மோஸ்ட்லி நான் எல்லா சமையலுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டும் தான் நான் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ற ஆயில் வெரைட்டிஸ். இது வந்து சிக்கன் மட்டனுக்காக எப்பயாவது விளக்கெண்ணெய் ஆட் பண்ணும்போது யூஸ் பண்றது. இது தேங்காய் எண்ணெய் நான் வந்து சம்டைம்ஸ் வந்து பாப்பாக்கு கோல்ட் ரெமெடிக்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிச்சன்ல கொஞ்சம் வச்சிருக்கேன். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா என்னோட உடன் ஸ்பேச்சுலாஸ் உடன் திங்ஸ் எல்லாமே இதுல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மத்து அண்ட் தென் இது சப்பாத்தி தேய்க்கிறது, தென் என்னோட உடன் ஸ்பேச்சுலாஸ், இது பொட்டேட்டோ மேஷர், அப்புறம் ஒரு டீ ஸ்ட்ரெயினர் எல்லாமே இந்த இதுக்குள்ள வச்சிருக்கேன் நான். அண்ட் தென் இங்க என்னோட இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து இந்த பிளேஸை வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே தான் வந்து நான் கட்டிங்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கே வச்சு தான் செய்வேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து நான் கட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சமைச்சு முடிச்சு எடுத்த பாத்திரங்கள்லாம் இங்கே வச்சிருப்பேன். இதில் குக்கரில் ஆஃப்டர்நூன் இது வந்து நான் ஈவினிங் ஒரு 7 o'clock போல தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பிஃபோர் டின்னர் ப்ரிப்பரேஷன் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுனால அந்த டைமுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தான் இங்கே இருக்கு. ரிமைனிங் இருக்கிற ரைஸ், அப்புறம் மத்தியானம் சமைச்சதுல ரிமைனிங் இருக்கிறது. அண்ட் தென் இது வந்து என்னோட பால் பாத்திரம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சனா இருக்கிறதுனால நான் என்னோட விண்டோஸை வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிருக்கேன். விண்டோஸ்ல இந்த மாதிரி எஸ் ஹூக் ஹேங் பண்ணி என்னோட பேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இதுல வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் தென் அதே மாதிரி இதுலயும் எஸ் ஹூக்ஸ் தான் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இது ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இதுல வந்து என்னோட ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் பக்கத்துல அதே மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து நான் வந்து என்னோட நைஃப் செட் கட்லரிஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். இதுல சிசர்ஸ் இருக்கு, பீலர்ஸ் இருக்கு, என்னோட நைஃப்ஸ் அண்ட் தென் கோகோனட் கிரேட்டர்ஸ் எல்லாமே வந்து நான் இதுல தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு எஸ் ஹூக்ல என்னோட கரண்டி எல்லாமே இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து இந்த சின்ன கிச்சன்னால நான் நிறைய திங்ஸ் வந்து வெளியில எடுத்து வைக்கல. எது எனக்கு எசென்ஷியலா தேவையோ அதை மட்டும் தான் நான் வெளியில எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தட் நான் வந்து கொஞ்சமா நமக்கு முக்கியமா தேவைப்படுற கரண்டிஸ் மட்டும் தான் நான் வந்து வெளியில வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னோட தோசை தவா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு இண்டக்ஷன் வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஒரு இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து லாஸ்ட் வீக்ல என் மாமியார் எல்லாம் வந்தாங்க, ஒரு 4-5 பேர் கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு இண்டக்ஷன் யூஸ் பண்ணி குக் பண்றது கஷ்டமா இருக்குன்றதுனால ஊர்ல இருந்து அவங்க இன்னொரு இண்டக்ஷன் கொண்டு வந்தாங்க. இங்கே இருக்கட்டும், கெஸ்ட் வந்தா நீ யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு. ஸோ அந்த இண்டக்ஷன் இங்கே இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஹூக் ஹேங் பண்ணி இந்த இடத்துல பக்கத்துலயே சிங்க் இருக்கிறதுனால இங்க வயர்ல தண்ணி படக்கூடாதுன்ட்டு நான் ஒயரை வந்து இப்படி ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இங்கேயும் வந்து அதே மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அடுப்புல இருந்து எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஏதாவது பாலோ தண்ணியோ சிந்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒயர்ல படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் இங்க வந்து என்னோட சிங்க் இருக்கு. இது என்னோட சிங்க் ஏரியா. இது என்னோட சிங்கா அண்ட் இங்க வந்து என்னோட டிஷ் வாஷர். இவ்வளவுதான் நான் வச்சிருக்கேன். அண்ட் பைப்ஸ் அவ்வளவுதான். இப்போ இதுதான் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப். கம்ப்ளீட் கிச்சன் கவுண்டர் டாப் இவ்வளவுதான். இன்னொரு வீடியோல நான் என்னோட ஃபுல் கிச்சன் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஐடியாவையும் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.